இந்த வாரமும் நேரா கதைக்கே போயிடலாமா? ஒரு கலங்கரை விளக்கத்த பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலர். அதாவது லைட் ஹவுஸ் கீப்பர். அவர் பேர் வந்து ரவி. அந்த லைட் ஹவுஸ் இருக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கோஸ்டல் ஏரியா. ஒரு தீவு கிட்ட இருக்கக்கூடிய ஏரியா. அவரோட வேலை என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். அந்த கலங்கரை விளக்கத்துல இருக்கக்கூடிய விளக்க சாயங்காலம் ஆச்சு அப்படின்னா, அந்த விளக்க வந்து ஏத்தணும். அதுதான் அவரோட வேலையே. அவ்வளோதான். டெய்லி சாயங்காலம் என்ன பண்றாருன்னா, மேலே ஏறுவாரு. ஏறி அந்த கண்ணாடி எல்லாத்தையும் துடைச்சிட்டு அந்த லைட்டுக்கு தேவையான அளவுக்கு ஆயில ஊத்திட்டு அந்த லைட்டை ஏற்றி வச்சிருவாரு. அவரோட வேலை அப்படிங்கிறது அவரு ஒரு தனியாவே இருக்கிறாரு அந்த இடத்துல. ஒரு தடவும் தினமும் மேலே ஏறுறாரு, விளக்க ஏத்துவாரு, அதுக்கு கீழே படுத்துக்கிடுவாரு. அப்படி படுத்திருக்கும் போது அவருக்கு சிந்தனை வரும். இது என்ன வேலை? இதுல என்ன எஃபோர்ட் இருந்துற போகுது? சரி ஓகே, நம்மளோட வேலை இதுதான் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடலாம் உறங்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் ஒரு நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த ஆயில் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிருக்கு. இந்த எண்ணெய் பற்றாக்குறை வந்துருது. அதனால இனி தரன தினமும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து இந்த விளக்கை ஏத்தணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து ஆயில ஊத்துறாரு. ரொம்ப கம்மியா இருக்கும்போதும் பார்த்து பார்த்து ஆயில ஊத்துறாரு. ஆனா அன்னைக்கு அந்த கலங்கரை விளக்கம் இருக்குல்ல, அது மத்த நாள் எரிஞ்சதை விட இந்த நாள் வந்து ரொம்ப பிரைட்டா எரியல. ரொம்ப டல்லாவே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு நாள் சாயங்காலம் குளிர் காலத்துல அப்படி மேலே ஏறி கண்ணாடி எல்லாம் தொடச்சி ஆயில ஊத்தி விளக்கு ஏத்தலாம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்து ஆள்ல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி என் குடும்பமே வந்து இருட்டுல கிடக்கு. அதே மாதிரி எல்லாரும் வந்து ரொம்ப குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஆயில் குடுத்தேன்னு வையேன், என் குடும்பத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா அந்த ஹீட்டா இருக்கும். அவங்களுக்கு வெளிச்சமும் குடுக்கும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவனும் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஆயில அன்னைக்கு குடுக்குறான். மறுநாள் இன்னொருத்தர் அதே கிராமத்துல இருந்து வந்து மறுபடியும் அவரும் வந்து அப்படி அழுதுகிட்டு கேட்கிறாரு. அப்படி அழுதுகிட்டே கேட்கறதுனால அவனுக்கும் வந்து மனசு கஷ்டமாயி குடுத்துடுறான். இப்படி நிறைய பேர் வந்து கேட்கறதுனால குடுத்து குடுத்து கடைசி ஆயிலே இல்லாம போயிருச்சு. அவனோட வேலையே பார்த்தோம்னா, அந்த கலங்கரை விளக்கத்த எரிய வைக்கிறது தான். இப்போ அத எரிய வைக்கிறதுக்கே அவன்ட்ட ஆயில் இல்ல. அன்னைக்கு நைட்டுன்னு பார்த்து, திடீர்னு ஒரு மிகப்பெரிய கப்பல் வந்து, அது பக்கத்துல இருக்க பாறை மீது மோதி, அந்த கப்பல்ல இருந்த எல்லாருமே இறந்துருந்தாங்க. மறுநாள் இந்த செய்திய கேட்டு ரொம்ப வருத்தப்படுறான். தன்னோட வேலைய வந்து சரியா பண்ணல அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. அந்த ஆயில் குடுக்கும்போதெல்லாம் வந்து பாராட்டுன அவங்கலாம் வந்து மன கஷ்டப்பட்டு வந்து நிக்கிறாங்க. நம்மளால தான் இந்த பையனுக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்ட்டு. அப்போ அந்த கூட்டத்துல இருந்த பெரியவர்ல ஒருத்தர் போய் சொல்றாரு, "தம்பி, இந்த ஆயிலு அப்படிங்கிறது உனக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. இந்த கலங்கரை விளக்கம் இந்த லைட் ஹவுஸ்க்காக குடுத்தது. அதேபோல இது வெறும் லைட் மட்டும் கிடையாதுப்பா. இந்த வழியா போகக்கூடிய எல்லா கப்பலுக்கும் வழிகாட்டி. உன்னோட வேலைய நீ சரியா செஞ்சிருக்கணுமேப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த நேரத்துல அவன் கஷ்டப்பட்டு உணர்ச்சிய வந்து பார்க்குறான். தான் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத அந்த நேரத்துல உணர்ந்துட்டு, தன்னோட எந்த நேரத்திலையும் அந்த விளக்கை ஏத்துறத மட்டும் விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து விளக்கு ஏத்துறான். ஒருவேளை அந்த கிராமத்து ஆளுங்க வந்து என்ன கேட்டாலும், இல்ல அப்படின்னு சொல்லாம அவங்களுக்கும் எண்ணெய் கொடுத்துட்டு, எப்படி அந்த விளக்கை ஏத்தலாம் அப்படிங்கிறத சிறப்பா செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த கதையோட 3 விஷயங்கள வந்து நீங்க கத்துக்கிடலாம். முதல்ல வந்து உங்களோட லைட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. லைட் எல்லாரோட லைட்லயும் வந்து லைட்ன்னு ஒண்ணு இருக்கு லைஃப்ல. லைட்னா என்ன தெரியுமா? ஒரு பர்ப்பஸ். உங்களோட லைஃப்க்குன்னு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. அதே நேரம் உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு. இல்ல ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஃபேமிலி பர்சனா இருந்தா உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. முதல்ல உங்களோட லைட் என்ன? உங்களோட பர்ப்பஸ் என்ன? அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. 2வது உங்களோட லைட்ட வந்து புரொடெக்ட் பண்ணணும். சுத்தி வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய இடங்கள்ல டிமாண்ட் இருக்கும். உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் நிறைய பக்கம் உங்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது மிஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த ஃபோக்கஸ் அதெல்லாம் வந்து மிஸ் ஆனாலும், உங்களோட லைட் என்ன அப்படிங்கிறத உங்களோட ஃபோக்கஸ் கரெக்ட்டா இருக்கணும். நீங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களோட லைட்ட வந்து நீங்க சரியா ஜொலிக்க வைக்க மாட்டீங்க. அது பிறகு அணைஞ்சிரும். அதோட உங்க ஃபோக்கஸ் அப்படிங்கிறதும் சரியா இருக்கணும். 3வது உங்கள வந்து உதவி பண்ணுங்க. உங்கள உதவி பண்ண வேண்டான்னு சொல்லல. உங்களுக்கு போக என்ன இருக்கோ அதுதான் உதவி பண்ணணும். உங்களுக்கு வந்து இப்ப தாகமா இருக்குன்னு வைங்களேன், உங்க கையிலேயே வந்து கேன்ல தண்ணி இல்ல அப்படின்னா, நீங்க எப்படி மத்தவங்களுக்கு தண்ணி குடுக்க முடியும்? அதனால முதல்ல உங்களுக்கு உதவி பண்ணுங்க. அப்பதான் உங்களால வந்து மத்தவங்களுக்கும் உதவி பண்ண முடியும். இந்த 3 விஷயங்கள வந்து நீங்க இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கிடலாம். நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு அடுத்து உங்களோட லைட் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. முதல்ல உங்களோட லைட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. லைட்னா நான் எத சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். 2வது அந்த லைட்ட வந்து புரொடெக்ட் பண்ணுங்க. எந்தவித விஷயத்துல இருந்தும் உங்களோட லைட்ட வந்து புரொடெக்ட் பண்ணுங்க. 3வது உதவி பண்ணுங்க. முதல்ல உங்கள ஜொலிக்க வைங்க. அப்பதான் வந்து நீங்க மத்தவங்கள ஜொலிக்க வைக்க முடியும். அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவ நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.